எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 80,000 எண்ணங்கள் வருது. எண்ணங்கள்னா என்னது? நம்மளோட தாட். என்ன இங்கிலீஷ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிளாஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நம்மளோட தாட்ஸ் இல்ல தான். இல்ல இந்த தாட்ஸ் என்ன நாம என்னது? என்ன நினைக்கிறோமோ, ம். நமக்கு என்ன தோணுதோ அதுதான் எண்ணங்கள். அப்படித்தானே? ஆமா. எங்களுடைய வார்த்தைகளாலயும் ம். நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாமலும் எங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு வேல ஒரு குரல் பேசிட்டு இருக்குது. அது காலையில எழும்புறலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் தூங்கும்போது கனவுகளாவும் அது பேசிட்டு இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கிற குரல் அதுதான் எங்களோட எண்ணங்கள். அது பேசிட்டு இருக்க ஓ. குரல் அதுதான் எங்களோட எண்ணங்கள். அப்ப எனக்குள்ள ஏதோ ஒண்ணு, அது நானா இருக்கலாம், இல்லை என்னோட மனசா இருக்கலாம், இல்லை என் மனச்சாட்சியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு பேசுது. என்னன்னு நமக்கு தெரியல. இவனது நாம தான் பேசுறோமான்னு கூட தெரியல. அது வேற யாரோ உட்காந்து நம்மளை சரியா கைட் பண்ணாம தப்பா கைட் பண்ற மாதிரி அது பேசும். ஏன்னா அது எங்களுக்கு சார்பா அது பேசுறது இல்லையே, நமக்கு சார்பா அது பேசுறது இல்லையே. ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அது அவனுக்கு சார்பா பேசி இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரலாம். அவனை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் அந்த எண்ணங்கள் பேசுது. அப்ப அவனுக்கு சார்பா அது பேசல. அதனாலதான் அந்த எண்ணங்களை வந்து உங்களுடைய எதிரின்னு நான் சொல்றேன். அது ஒரு ஃப்ரெண்ட் கிடையாது. உங்களை உண்மையாவே அது உங்களோட ஃப்ரெண்டாவோ குருவாவோ இருந்திருந்தா அது உங்களை அதுவாகவே வழிப்படுத்தி கொண்டு வந்திருக்குமே நேரம். ஒரு தப்பான டிசிஷன் எடுக்க போகும்போது சொல்லியிருக்குமே, நீ இதை பண்ணாத. ஸோ அது நடக்கலை நமக்கு. அப்போ இந்த எண்ணங்கள் ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் வருது. அந்த 80,000 எண்ணங்களும் தனித்தனித்தனியான எண்ணங்கள். 80,000 எண்ணங்களுமே ஒரு ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வருது. ஒவ்வொன்றும் தனித்தனியான எண்ணங்கள் 80,000 வருது. இந்த எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ஆள் மனதுல இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஆன்சர். அதெல்லாம் ஆள் மனதுல இருந்து வருதுன்னு சொல்றீங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கு ஒரு 2 வயசு தான் ஆகுது, இல்லை 1.5 வயசு ஆகுது. அந்த குழந்தை வந்து அம்மாவை பார்த்தா சிரிக்குது, புதுசாக ஒரு விஷயத்தை கொடுத்தா சிரிக்குது, ஒரு சாக்லேட் கொடுத்தா சிரிக்குது, ஒரு பழம் கொடுத்தா சிரிக்குது. அது இன்னார் தான் இன்னார் தான் அடையாளம் காட்டுது. ஸோ அதுக்கு எண்ணங்கள் இருக்கா அந்த குழந்தைக்கு? கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்குது. அந்த குழந்தைக்கு எண்ணங்கள் இருக்குது. ஆனா அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, ஒரு 2 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுக்குறோம். இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த சாக்லேட் யார் கொடுத்தான்னா, அந்த அங்கிள் தான் கொடுத்தாரு சொல்லிடும் அந்த குழந்தை. எத்தனை சாக்லேட் கொடுத்தாரு? 2 சாக்லேட் கொடுத்தாரு. அந்த குழந்தை சொல்லிடும். இது 2 வயசு இருக்கும்போது. அப்போ அங்கே எண்ணங்கள் இருக்கு. இப்போ 5 வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, அங்கே வந்து சாக்லேட் கொடுத்தாரானா? இல்லைன்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அது சொல்கிற கணத்தில் அந்த குழந்தைக்கு மனம் ஒன்று உருவாயிடுது. அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு மனம் இல்லை, வெறும் எண்ணங்கள் தான் இருந்துச்சு. அப்போ தான் மனம் வருது. என்னென்னா, அம்மா கிட்ட இப்போ சொன்னால் அடிப்பாங்க, சாக்லேட்டை பறிச்சிடுவாங்க. ஸோ நான் சாக்லேட் இல்லைன்னு சொல்லுவோம், சாக்லேட் கொடுக்கலன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த சாக்லேட் நான் எடுத்துக்கலாம்னு அது ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மக்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்போத்தான் மனம் ஒன்று குழந்தைக்கு உருவாயிருக்கு. அப்போ எண்ணங்கள் மனசுல இருந்தா வருது. அப்ப எண்ணங்கள் வேற, மனசு வேற. எண்ணங்கள் வேற, மனசு வேற. எண்ணங்கள்ல இருந்து மனசுல இருந்து எண்ணங்கள் வர்றது கிடையாது. இதுதான் லைஃப்பை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற முதல் விஷயம். என்னன்னா, மனசே சரியில்லை, மனசு இப்படி போகுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான். அந்த மனசு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. இது என்ன பட்டன் தெரியல. நம்ம என்னன்னா மனசுல இருந்தா எண்ணங்கள் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுவே முதல் தப்பான ஒரு விஷயம். அப்போ லைஃப் தப்பா போக ஆரம்பிச்சிடும். முதல்ல அந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா, எண்ணங்கள் எங்க இருந்து வருது, அந்த உண்மையை மட்டும் தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு இந்த லைஃப் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறிடும்.